இங்க இந்த பாலைவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ வளருது. அது பக்கத்திலேயே 2 கள்ளிச்செடியும் வளருதுங்க. அந்த 2 கள்ளிச்செடிங்களுக்கும் இந்த ரோஜாவை பிடிச்சிருது. அந்த கள்ளிச்செடிங்களும் இதுக்கு மாயா அப்படின்னு ஒரு பேர் வைக்குதுங்க. அப்படியே இவங்க 3 பேரும் சந்தோஷமா வளர்ந்துகிட்டு வராங்க. ஆனா அந்த பாலைவனத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா பயணி வராரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த ரோஜா பூவை பார்த்தோன்னா அந்த ரோஜா பூ கிட்ட வராரு. அந்த சுற்றுலா பயணியை நீ ரொம்பவுமே தாகமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணியை வச்சு அந்த மாயா கிட்ட வைக்கிறாரு. மாயாவும் அதோட உருவத்தை அந்த தண்ணியில பாக்குது. பார்த்தோன்னா மாயா சொல்றா, நான் இவ்வளவு அழகா இருக்குன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கள்ளிச்செடிங்க மாதிரி ரொம்பவுமே அசிங்கமா இருந்திருப்பேன்னு. அப்ப அந்த சுற்றுலா பயணி சொல்றாரு, நீ இவ்வளவு அழகா இருக்கியே, உன்னை கொண்டு போய் நகரத்துல வச்சா அங்க இருக்க மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கள்ளிச்செடிங்களும் மாயாவை இங்கிருந்து பறிச்சுட்டு போனா மாயா எப்படியுமே வாடிடுவா, மாயாவை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்குதுங்க. இந்த சுற்றுலா பயணி மாயாவை பறிக்கலாம் அப்படின்னு வராரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கள்ளிச்செடிங்க அதோட முள்ள வச்சு அவரை தாக்குதுங்க. வலி தாங்க முடியாம ரொம்பவுமே கோவம் வந்து அந்த கள்ளிச்செடியை அடிக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அதோட முள்ள திரும்பியும் இவரையே தாக்குது. அந்த சுற்றுலா பயணியை அங்க இருந்து போயிடுறாரு. இதை பார்த்தோன்னா அந்த 2 கள்ளிச்செடிங்களும் சிரிக்குதுங்க. மாயா ரொம்பவுமே கோவமா சொல்றா, நீங்க 2 பேரும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நான் நகரத்துக்கு போனா என்னோட அழகை பார்த்து எல்லாருமே ரசிப்பாங்க, அது உங்களுக்கு பொறாம தானே, அதானே இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த கள்ளிச்செடிங்களையும் மாயா உன்னை இங்க இருந்து பறிச்சுட்டு போனா நீ எப்படியுமே வாடி போயிருவ, அதனால தான் நாங்க அந்த மாதிரி பண்ணோம், கெட்ட எண்ணத்துல நாங்க அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கு மாயா சொல்றா, நீங்களும் எனக்கு தேவையில்ல, உங்களோட தண்ணி எனக்கு தேவையில்ல, நான் இனிமே தனியாவே இருக்கேன் அப்படின்னு கருவமா சொல்லுது. இதை கேட்ட கள்ளிச்செடிங்களும் பாப்போம் நீ எவ்வளவு நாள் தான் தண்ணி இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லுதுங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா மாயா தண்ணி இல்லாம வாடி போயிருக்கா. இதை பார்த்தோன்னு இந்த கள்ளிச்செடிங்களும் மாயா இந்த மாதிரிலாம் இருக்காத, நாங்க கொடுக்குற தண்ணியை வாங்கிக்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கு மாயா உங்களோட தண்ணி எனக்கு தேவையில்ல அப்படின்னு கருவமா சொல்லுது. கொஞ்ச நாள் போனோன்னு பாத்தீங்கன்னா மாயா தண்ணி இல்லாம ரொம்பவுமே வாடி போயிடுறா. இதை பார்த்தோன்னு அந்த கள்ளிச்செடிங்க ரொம்பவுமே கவலையாகி சொல்லுதுங்க, மாயா இப்பயாச்சும் நாங்க கொடுக்குற தண்ணியை வாங்கிக்கோயேன் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டோன்னு மாயா சொல்றா, இன்னுமா நீங்க என் மேல பாசமா இருக்கீங்க, நான் செஞ்சதெல்லாம் ரொம்பவுமே தவறு, நான் கருவமா இவ்வளவு நாள் இருந்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. கள்ளிச்செடிங்களும் மாயாக்கு தண்ணியை கொடுக்குதுங்க. தண்ணியை கொடுத்தோன்னா மாயா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே செழிப்பா வளர்ந்து நிக்கிறா. அப்புறமா இவங்க 3 பேருமே இருந்த மாதிரியே சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த ஒரு ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.